ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு உண்டான நடப்பு நிகழ்வுகள் பார்ட் 4 வீடியோவாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தெற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? செகந்திராபாத். செகண்ட் கொஸ்டின், யாருடைய பிறந்த நாள் அனுசரிப்பை முன்னிட்டு தேசிய இளைஞர் பாராளுமன்றம் நடத்தப்படுகிறது? சுவாமி விவேகானந்தர். தேர்ட் கொஸ்டின், சமீபத்தில் அதிக அளவில் வனேடியமானது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? அருணாச்சல பிரதேசம். ஃபோர்த் கொஸ்டின், 51வது சர்வதேச திரைப்பட விழா எங்கு நடத்தப்பட்டது? கோவா. ஃபிஃப்த் கொஸ்டின், கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று புகழப்படுபவர் யார்? கி. ராஜநாராயணன். சிக்ஸ்த் கொஸ்டின், 2021ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருதானது யாருக்கு வழங்கப்பட்டது? வைகை செல்வன். செவன்த் கொஸ்டின், ஒரு அனைத்து பெண் விமானி குழுவால் இயக்கப்பட்ட மிக நீண்ட பயணம் கொண்ட மற்றும் இடைவிடாது செல்லும் ஒரு விமானத்தை சமீபத்தில் இயக்கிய நிறுவனம் எது? ஏர் இந்தியா. எய்த் கொஸ்டின், உலகில் அதிக எண்ணிக்கையிலான பெண் விமானிகளை கொண்ட நிறுவனம் எது? ஏர் இந்தியா. நைன்த் கொஸ்டின், சமீபத்தில் ஏர் இந்தியாவின் மிக நீண்ட மற்றும் இடைவிடாத விமான பயணமானது எந்தெந்த இடத்திற்கிடையில் மேற்கொள்ளப்பட்டது? சான் பிரான்சிஸ்கோ முதல் பெங்களூரு வரை. 10th கொஸ்டின், எபோலா தடுப்பூசியின் கையிருப்பு எங்கு நிறுவப்பட்டுள்ளது? சுவிட்சர்லாந்து. 11th கொஸ்டின், கொள்ளை நோயிற்கு பிந்தைய இந்திய நகரங்கள் என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? உலக பொருளாதார மன்றம். 12th கொஸ்டின், 2021ஆம் ஆண்டிற்கான குடியரசு தினத்தின் சிறப்பு விருந்தினர் யார்? சிறப்பு விருந்தினர் யாரும் இல்லை. அடுத்ததாக 13th கொஸ்டின், 2022ஆம் ஆண்டளவில் திறன் மேம்பாட்டிற்கான தேசிய கொள்கையானது திறமைக்கான ஒரு இலக்கை எந்த அளவில் நிர்ணயித்துள்ளது? 50 கோடி மக்கள். அடுத்ததாக 14th கொஸ்டின், ஒற்றை கிரக உச்சி மாநாடு 2021 என்ற மாநாட்டை ஏற்பாடு செய்வதில் ஈடுபடாதது யார்? சர்வதேச நாணய நிதியம். அடுத்தது 15th கொஸ்டின், நிதி நிலைத்தன்மை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவர் யார்? மத்திய நிதி அமைச்சர். அடுத்தது 16th கொஸ்டின், செர்ரி மலர் திருவிழாவானது எங்கு கொண்டாடப்படுகிறது? மணிப்பூர். அடுத்தது 17th கொஸ்டின், பசுமை கட்டட சான்றிதழ் பெற்ற இந்தியாவின் முதல் ரயில் நிலையம் எது? கெவாடியா. அடுத்தது 18th கொஸ்டின், ஸ்கோச் சேலஞ்சர் விருதானது எந்த அமைச்சகத்திற்கு வழங்கப்பட்டது? பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம். அடுத்ததான் 19th கொஸ்டின், ஹென்லிக் கடவுச்சீட்டு குறியீட்டில் எந்த நாடு முதலிடம் வகிக்கிறது? ஜப்பான். அடுத்ததாக 20th கொஸ்டின், சமீபத்தில் அமெரிக்க அரசாங்கம் எந்த நாட்டை பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் அரசு என பெயரிட்டது? கியூபா. அடுத்ததாக 21st கொஸ்டின், இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் மீதான மேலாண்மை செயல்திறன் மதிப்பீட்டில் எது மோசமானது என்று பட்டியலிடப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆமை வனவிலங்கு சரணாலயம். அடுத்த 22nd கொஸ்டின், 75வது நிறுவன தினத்தை சமீபத்தில் கொண்டாடிய அமைப்பு எது? இந்திய உணவு கழகம். அடுத்ததாக 23rd கொஸ்டின், இந்தியாவின் முதல் தீயணைப்பு பூங்கா சமீபத்தில் எங்கு நிறுவப்பட்டது? புவனேஸ்வர். அடுத்ததாக 24th கொஸ்டின், எதை குறித்த விழிப்புணர்வை பரப்புவதற்காக சாக்சம் என்ற விழிப்புணர்வானது தொடங்கப்பட்டது? பசுமை ஆற்றல். அடுத்ததாக லாஸ்ட் கொஸ்டின், சர்வதேச இடப்பெயர்வு 2020 என்ற அறிக்கையின்படி உலகில் அதிக அளவில் புலம்பெயர்ந்தோரை கொண்ட நாடு எது? இந்தியா. ஸோ ஃபைனலாக ஜனவரிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 4 வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன்வே மெட்டீரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட்.